இஸ்ரேல் துருக்கி இடையே கடும் பதற்றம். அடுத்த உலக போர் ஆரம்பிக்கிறதா? பயத்தில் உலக நாடுகள். பெய்யத் தெரியாமல் மொழி பிதுங்கி நிற்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஹாய் வியூவர்ஸ். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர், இந்த ஒரு போரால் உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. முக்கியமாக பொருளாதாரம் ரீதியாக எல்லா நாடும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அன்னைக்கு இதுக்கு இடையில புதுசாக துருக்கி இஸ்ரேல் இந்த நாட்டோட பிரச்சனை மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போதா அப்படின்னு உலக தலைவர் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கடந்த 3 வருஷமாகவே துருக்கிக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஒரு வார்த்தை போர் போயின்னு தான் இருக்குது. ஏன்னா துருக்கி எது பண்ணாலும் இஸ்ரேல் நாங்கள் என்னங்க அந்த நாட்டில் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க, இந்த நாடு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். துருக்கியும் அதே மாதிரி தான். இஸ்ரேல் துருக்கி மக்களுக்கு எதிராகவும் துருக்கி மக்களை புண்படுத்துகிற விதமாக தான் அவங்க கருத்துக்கள்லாம் போடுறது அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் அவங்களுக்கு ஏற்றபடி வார்த்தை ஜாலம் போர் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு போர் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் இராணுவ நடவடிக்கை வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி துருக்கி ஈரான் மேலே இஸ்ரேல் கடும் தாக்குதல் பண்ணுறாங்க, இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, துருக்கி ஹமாஸுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஈரானுக்கு மறைமுகம் இங்கே ஆயுதம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் சில குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு துருக்கி நாடு ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, இதுக்கப்புறம் இஸ்ரேல் நாடோட நாங்கள் எந்த ஒரு வர்த்தகத்தையும் மேற்கொள்வது கிடையாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடு ஈரான் மேலே கடும் தாக்குதல் பண்ணுறாங்க. ஒன்று. 2வது காசா இடத்துல இஸ்ரேல் ராணுவம் கடும் தாக்குதல் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் தேவையே எல்லாம் பாதிப்படைகிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இஸ்ரேல் நாடு தான். இன்னும் சொல்ல போனால் துருக்கி மேலே தேவையில்லா குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் துருக்கி நாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு வர்த்தகத்தையும் இஸ்ரேல் நாடோட செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு விஷயம் இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஏற்கனவே தேவலாம் ஈரானை தொட்டு தேவலாம் பகை சம்பாரிச்சிட்டாரு அமெரிக்கா பேச்சை கேட்டு. இப்போ ஒரு பக்கம் ஈரான் நாடு இஸ்ரேல் நாடு அடிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் துருக்கி இதுக்கப்புறம் நாங்கள் வர்த்தகம் செய்ய மாட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் இராணுவ நடவடிக்கையில் இறங்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க. இது உலக நாடுகள் எப்படி பார்க்குறேன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிகத்தான ஆண்டி அப்படின்னு சொல்கிறவருமா. ஏற்கனவே ஈரானை போய் தொட்டிங்க, தேவலாம் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க, இப்போ துருக்கியும் போய் சீன்றீங்க, தேவலாம் பிரச்சனை மாட்டி சீரழிய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்றுக்கு. ஏன்னா இதெல்லாம் நாடு சம்மந்தப்பட்ட தலைவலி நெதன்யாகுக்கு. இன்னொரு புது தலைவலி இருக்குது. என்னன்னா, வர அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் ஒரு வேளை நெதன்யாகு அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் சிறை செல்வது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். ஏன் அப்படின்னா, அது அந்த ஈரான் போரில் நெதன்யாகு அவர்கள் அந்த நாட்டோட சட்டத்தையே மீறி தான் போர் பண்ணியிருக்காரு. அது ஒன்று. 2வது துருக்கியோட பகை. இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்து அவர் தேர்தலில் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிட்டார்னா அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போக போகிறாரு அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நெதன்யாகு அவர்களுக்கு என்ன செய்யவே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா ஈரான் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா துருக்கி நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு, இன்னொரு பக்கம் எலெக்ஷன். இப்படி 3 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நெதன்யாகு அவர்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வரும்போது அமெரிக்கா கூட நின்றுச்சு. இப்போ துருக்கி கூட பிரச்சனை வரும்போது அமெரிக்கா கூட வருமா, என்ன ஆக போகுது அப்படின்னு தான் உலக தலைவர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணுமே. பொருளாதாரம் ரீதியாக எல்லா நாடும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அன்னைக்கு இதுக்கு இடையில புதுசாக துருக்கி இஸ்ரேல் இந்த நாட்டோட பிரச்சனை மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போதா அப்படின்னு உலக தலைவர் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கடந்த 3 வருஷமாகவே துருக்கிக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஒரு வார்த்தை போர் போயின்னு தான் இருக்குது. ஏன்னா துருக்கி எது பண்ணாலும் இஸ்ரேல் நாங்கள் என்னங்க அந்த நாட்டில் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க, இந்த நாடு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். துருக்கியும் அதே மாதிரி தான். இஸ்ரேல் துருக்கி மக்களுக்கு எதிராகவும் துருக்கி மக்களை புண்படுத்துகிற விதமாக தான் அவங்க கருத்துக்கள்லாம் போடுறது அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் அவங்களுக்கு ஏற்றபடி வார்த்தை ஜாலம் போர் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு போர் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் இராணுவ நடவடிக்கை வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி துருக்கி ஈரான் மேலே இஸ்ரேல் கடும் தாக்குதல் பண்ணுறாங்க, இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, துருக்கி ஹமாஸுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஈரானுக்கு மறைமுகம் இங்கே ஆயுதம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் சில குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு துருக்கி நாடு ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, இதுக்கப்புறம்
இஸ்ரேல் நாடோட நாங்கள் எந்த ஒரு வர்த்தகத்தையும் மேற்கொள்வது கிடையவே கிடையாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடு வந்து ஈரான் மேல கடும் தாக்குதல் பண்றாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து காசா இடத்துல வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து கடும் தாக்குதல் பண்றாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் தேவையே எல்லாம் பாதிப்படைகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்? இஸ்ரேல் நாடு தான். இன்னும் சொல்ல போனா துருக்கி மேலே வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் துருக்கி நாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு வர்த்தகத்தையும் இஸ்ரேல் நாடோட செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு விஷயம் இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஏற்கனவே வந்து தேவலாம் ஈரானை தொட்டு தேவலாம் பகையை வந்து சம்பாரிச்சிட்டாரு அமெரிக்கா பேச்சை கேட்டு. இப்போ ஒரு பக்கம் ஈரான் நாடு வந்து இஸ்ரேல் நாடு அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் துருக்கி வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வர்த்தகம் செய்ய மாட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் இராணுவ நடவடிக்கையில் இறங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இது உலக நாடுகள் எப்படி பார்க்குறேன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிகத்தான ஆண்டி அப்படின்னு சொல்கிறவருமா, ஏற்கனவே வந்து ஈரானை போய் தொட்டிங்க, தேவலாம் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க, இப்போ துருக்கியும் போய் சீன்றீங்க, தேவலாம் பிரச்சனை மாட்டி சீரழிய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்றுக்கு, ஏன்னா இதெல்லாம் வந்து நாடு சம்மந்தப்பட்ட தலைவலி நெதன்யாகுக்கு. இன்னொரு புது தலைவலி இருக்குது. என்னன்னா, வர அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நாட்டில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் ஒருவேளை நெதன்யாகு அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து சிறை செல்வது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். ஏன் அப்படின்னா, அது அந்த ஈரான் போரில் வந்து நெதன்யாகு அவர்கள் வந்து அந்த நாட்டோட சட்டத்தையே மீறி தான் போர் பண்ணியிருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது துருக்கியோட பகை. இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்து அவர் தேர்தலில் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிட்டார்னா அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போக போகிறாரு அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நெதன்யாகு அவர்களுக்கு என்ன செய்யவே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா ஈரான் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா துருக்கி வந்து நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு, இன்னொரு பக்கம் எலெக்ஷன். இப்படி 3 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நெதன்யாகு அவர்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வரும்போது அமெரிக்கா வந்து கூட நின்றுச்சு. இப்போ துருக்கி கூட பிரச்சனை வரும்போது அமெரிக்கா கூட வருமா, என்ன ஆக போகுது அப்படின்னு தான் உலக தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணுமே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.